ஜஸ்வந்த் சிங் இனி போராடி பயனில்லைனோ, அதே நேரத்துல சீனாட்ட பிடிபற்ற கூடாதுன்னோ தான் வச்சிருந்த பிஸ்டலோட குண்ட சுவைக்கிறாரு. சீனர்கள் இந்த 21 வயசு பொடிப்பையில நம்மள இந்த ஆட்டம் காட்டினான்னு கோபமடைஞ்சி அவரோட உயிரற்ற உடலை சிதைக்கிறாங்க. தலைய தங்களோட பெட்டாலியனுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. போரம் முடிஞ்சது. சீன ராணுவம் ஜஸ்வந்த் சிங் ராவத்தோட வீரத்தை பாராட்டி அவருக்கு ஒரு வெண்கல சிலை செஞ்சு அதை இந்திய அருணாச்சல எல்லையில நிறுவச்சு இந்திய ராணுவ தளபதிக்கு சீன தளபதி ஜஸ்வந்தோட வீரத்தை பாராட்டி கடிதம் எழுதினாரு. இந்திய ராணுவம் அவர் போரிட்டு வீர மரணம் அடைஞ்ச இடத்துல கோவிலை கட்டிச்சு. அந்த இடம் 10,000 அடி உயரத்துல நூரானாங் மாவட்டத்துல தவாங் நகரத்துல இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல இந்திய சீன எல்லையில அமைஞ்சிருக்கு. இன்னைக்கும் அவர் ராணுவ சேவையில இருக்கிறது போலவே எல்லா ஏற்பாடுகளும் நடக்கும். அங்க வாழ்ற மக்களுக்கு இவர் தான் காவல் தெய்வம். அங்க வேலை செய்யற ராணுவ வீரர்கள் இவரோட நினைவிடத்திற்கு வந்து மரியாதை செலுத்தின பிறகுதான் கடந்து போவாங்க. இவர் கூட இணைஞ்சி போரிட்ட 2 பெண்கள் நினைவா அவங்க போரிட்டு வீர மரணம் அடைஞ்ச மலைப்பகுதியை அவர்களோட நினைவா நூரா போஸ்ட் மற்றும் சிலா போஸ்ட் தான் அழைக்கிறாங்க. இந்த மாவீரனோட கதையை 72 ஹவர்ஸ் அப்படிங்கிற திரைப்படமாவை எடுத்திருக்காங்க. தன்னலம்